சாய்ராம் வணக்கம். நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்துல பாபா இந்த வியாழக்கிழமை நடும்போது 2 டைம் பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோவ பாருங்களேன். உண்மையிலேயே பாபாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும் சாய்ராம். ஓம் சாய்ராம். சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம். ஓம் சாய். அதெல்லாம் வணக்கம். வியாழக்கிழமை அப்பா முன்னாடி நம்ம எல்லாருமே உட்காந்துருக்கிறோம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த பூ எப்படி ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு போட பாருங்களேன். அதை நேரடியாக உட்காந்து பார்த்தவங்க பூ விழுந்தவொடனே அவ்வளோ ஆர்வமாக கை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவாங்க. ஆரம்பிக்க போகிறோம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு அப்பா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு 20 நிமிஷம் தான் நம்ம அப்பா முன்னாடி உட்கார போகிறோம். மனப்பூர்வமாக உட்காந்து நமக்காக இல்லைனாலும் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை. சாதாரண மனுஷங்க நீங்கள் தொட்டு கூட கூட மாட்டீங்க. ஆனால் அவங்க நிறைய பேர் கால் வருவாங்க. அது காரணம் என்னன்னா தெய்வத்தின் மேல வச்ச அந்த என்ன சொல்ற தெய்வத்தோட கருணை நமக்கு கிடைக்கும். புண்ணிய இடத்துல உட்காந்து சுற்றி வரும்போது நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். நீ எதையுமே பண்ணாங்க, சாப்பிட மாட்டாங்க, டீ குடிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, எதுவும் எங்காவது வீட்டு போய் சாப்பிடுவாங்க, ஏதாவது தான் பண்ணுவாங்க. ஆனா தெய்வத்தோட கிட்டே இருக்கிறாங்க. பசங்க பிள்ளைங்க அதுக்கப்புறம் கவலை இல்லை. அதுக்கான பலன் நான் ஒரு 5 நிமிஷம் ஒரு 4 மணி நேரம் உட்காரனாலே நிறைய உட்கார மாட்டாங்க. ஆனா கோரிக்கை இவ்வளவு இருக்கு. 1-2 இல்ல, பெரிய கோரிக்கை லிஸ்ட் எழுதி எடுத்து போறாங்க. எனக்கு அந்த கோரிக்கை நிறைவேறணும் சார், அந்த கோரிக்கை நிறைவேறணும், இதெல்லாம் நிறைவேறணும் லிஸ்ட் கொடுத்து கையில் கொடுத்துட்டு கடவுளுக்கு கும்பிடுறீங்களா ஐயா? அது மட்டும் நேரம் தான் சார். எனக்கு எப்ப டைம் கிடைக்குன்னா ஒரு 10-11 மணிக்கு. அதாவது இவங்க ஓய்வு நாங்க எப்ப இருக்கா கடவுள் வந்து அப்ப அருள் கொடுக்கணும். நான் அப்ப ஃப்ரீயா இருப்பேன், அப்ப கூப்பிட்டா ஓகேவான்னு கேட்பாங்க. சத்தியமா ஓகே ஆகாது. நான் ஓப்பனே சத்தியமா ஓப்பனே ஆகும். நீங்க சொல்றது வேஸ்ட். ஏன்னா அவருக்கு வேலை வெட்டினாங்க. அவரு காலையில எழுந்து பார்ப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த கோரிக்கை நம்ம வீட்டை வைக்கல, எந்த வீட்டுல கோரிக்கை அங்க செய்வாரு. அதுதான் உண்மை. ஏன்னா பசி எடுக்க ஒரு குழந்தை கூட சாரா அழுதாதான் அம்மா பால் கொடுப்பாங்க. குழந்தை அழுகையில கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அந்த குழந்தைக்கு தெரியும் பசி எடுத்து அழுது, அந்த தாய் போய் பால் எடுத்து கொடுப்பாங்க. அப்படிதான் வருவான். அழுவெல்லாம் இந்த வீட்டுல நல்லா சாப்பிட்டு நிம்மதியா இருக்கிறாங்க, உழைச்சுட்டு போடுவாங்க. எனவே தயவு செய்து 2வது முறையாக அந்த கண்ணாண்ட பாருங்களேன். அந்த ஒரு பூ யாரோ தள்ளி விட்ட மாதிரியே இருக்கும். அப்பா உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். அது பூ விழுந்தவுடனே அங்கே நேரில் லைவ்ல இருந்தவங்க எல்லாருமே கைத்தட்டி அப்பாவுக்கு நன்றி சொன்னாங்க. அந்த சோதனைகளை கொடுப்பார். சோதனைகளை நமக்கு நிறைய கொடுப்பார். சோதனைகளை நாம தாங்க தான் நாம வெற்றியை நோக்கி போக முடியும். இன்னொரு சாய் சொல்ல போனாரு. உங்களெல்லாம் நிறைய கடன் பிரச்சனை இருக்கா? கடன் இருக்கா? யார்